இன்னைக்கும் வாக்குச்சீட்டு முதல் தான் தெரியுமா? நம்மள மாதிரி இவிஎம் போல அப்ப அமெரிக்கா ஃபாலோ பண்றதுனா நம்ம மறுபடியும் வாக்குச்சீட்டுக்கு தான் போகணும். அதனால அமெரிக்கா பண்றதெல்லாம் கரெக்ட்னு நம்ம சொல்லிட முடியும். டிலிமிட்டேஷன் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு எம்எல்ஏ சௌமியா அன்புமணி பதிலளித்துள்ளார். 50%. நம்ம 39 எம்பியா இருக்கறனால நமக்கு 50% அவ்வளவுதான். அவங்க 80 எம்பியா தான் +50% தான். அதுவே நமக்கு சிக்கலா வரும் அப்படின்றதால நம்ம கேள்வியே சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப யூபில 40 எம்பி எக்ஸ்ட்ரா ஆகும்போது நமக்கு 20 தானே கிடைக்கும். நம்ம இப்பயுமே அதே தானே, நம்ம 40 தான் இருக்கோம். இப்பயும் 40 தான் இருக்கிறோம். 40 தான் பாண்டிச்சேரியை சேர்த்து 40 தான் இருக்கிறோம். யூபி இப்பயும் 80 தானே இருக்குது. அதான் மேம் 80 இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு பில்ல மெஜாரிட்டியா கொண்டு வரும்போது அவங்க ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. தென் மாநிலத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இல்லாம இப்பயும் அதே தானே. இப்பயும் அதே தான். அதுக்காக தான் ஃப்ரீஸ் இதுலயே வச்சுக்கலாம். அப்ப மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு உங்களுக்கு நமக்கு எம்பிக்கள் வேணும் தானே கேட்கறோம். மக்கள் பிரச்சனை ஆஞ்சில இன்னைக்கு 100 கோடி பேரு, 125 கோடி பேரு, 130 கோடி பேரு மக்கள் தொகை. இன்னைக்கு நீங்க அதே எம்பி தான் வச்சிருக்கீங்கன்னா அப்ப மக்கள் பிரச்சனை எத்தனை? ஒரு எம்பி எத்தனை பேரு? அதுதான் நாங்க சொல்றோம். 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா? இன்னைக்கு 100 பேரு 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இருந்தா 10 தான் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளுடைய இந்தியால ஒரே டாக்டர் தான் 1 லட்சம் பேருக்கு மேல. அப்ப 10 இல்லையா? எப்படி அந்த அதே தானே இதுவும். மக்கள் தொகை பிரச்சனைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அமெரிக்கால இன்னைக்கும் வாக்குச்சீட்டு முதல் தான் தெரியுமா? நம்மள மாதிரி இவிஎம் போல அப்ப அமெரிக்கா ஃபாலோ பண்றதுனா நம்ம மறுபடியும் வாக்குச்சீட்டுக்கு தான் போகணும். அதனால அமெரிக்கா பண்றதெல்லாம் கரெக்ட்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்லையா? சொல்லட்டுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.